வணக்கம் நேர்களே. முக்கியமான 3 விஷயங்கள் பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க, என்ன அந்த முக்கியமான 3 விஷயங்கள் அப்படிங்கிறத பத்தி விலாவாரியா பேசலாம். முதலாவதா, உலகமே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க இந்த ஈரான், அமெரிக்கா போர். நேத்தும் இத தானப்பா பேசினேன் அப்படின்ற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் இது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது ஈரான் நடத்தின தாக்குதல்ல இந்தியர்கள் 8 பேரு, அப்புறம் ஒரு ஆள் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப சோகமான ஒரு தகவலா இருக்கு. இந்த நிலைமையில போர நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் புதுசா ஒரு உருட்ட உருட்டி விட்டுருக்காரு. அது என்ன உருட்டு அப்படின்னா, நாங்க அமைதி ஒரு ஒரு அளவுக்கு தான் பொறுமை ப்ரோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அளவுக்கு அமைதியா பேச்சுவார்த்தையில ஈடுபடுறோம். ஆனா, அந்த பேச்சுவார்த்தை ஈரான் தரப்புலேருந்து ஒண்ணும் எந்த முன்னேற்றமும் இல்ல. ஆனாலும் நாங்க போர முடிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சரி, இவரு ஒரு பக்கம் போர முடிக்க போறோம் அப்படின்னு ட்ரூத் சோஷியல் மீடியால தன்னோட அறிவிப்ப வெளியிட்டிருக்காரு. அதே நேரத்தில எல்லாத்தையும் வெடிக்க வைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பக்கம் அமைதியாவும், இன்னொரு பக்கம் அப்படியே ரொம்ப உக்கிரமான ட்ரம்ப்புமா இருக்காரு. இப்ப இவரு என்ன மைண்ட்ல இருக்காரு, என்ன மோட்ல இருக்காரு அப்படிங்கிறதே நெறைய பேரால ஈஸியா புரிஞ்சுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா? போர முடிக்க போறேன் அப்படின்னு சொன்ன அதே ட்ரம்ப்பு, இஸ்ஃபஹான், ஈரான்ல இஸ்ஃபஹான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல அட்டாக்கையும் நடத்தியிருக்காரு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் அட்டாக். இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜின்னு அவருக்கே புரியல அப்படிங்கிறது தான் ஜியோ பாலிடிக்ஸ ரெகுலரா பார்க்குறவங்க சொல்ற ஒரு முக்கியமான அப்டேட்டா இருக்கு. சரி, இப்போ இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ட்ரம்ப் வச்சிருக்கிற அடுத்த முக்கியமான பிளான்ல இது ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் ஈஸியா ஓரளவுக்கு கிடைச்சிடுது. ஆனா, இப்ப இந்த போர்னால எண்ணெய் கிடைக்கல அப்படிங்கிறது தான். கச்சா எண்ணெய் கிடைக்கல. அதேபோல எல்பிஜி கிடைக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்றோம். ஆனா, இந்த நம்ப அயன் ஒரு படம் இருக்கும் இல்லையா? அந்த படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாங்க. ஃபேமஸான டயலாக். அது எப்படின்னா, "லட்டுல வச்சேன் பாத்தியா தாஸ், நட்ல வச்சேன்" அப்படின்னு சொல்லுவாரு ஒரு வில்லன். அந்த மாதிரி ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்ப ட்ரம்ப் அரங்கேத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் ஒரு அட்டாக் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜில இன்னும் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டா போயி, உங்களுக்கு தண்ணி இருந்தா தானே நீங்க அட்டாக் பண்ணுவீங்க. நீங்க எப்படி சர்வை பண்றீங்க? எல்லாத்துக்கும் ஒரு டிஃபெண்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட நீங்க உயிர் வாழறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் கண்ண உறுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் எடுத்திருக்கிற அடுத்த பிளான் தான் டீசாலினேஷன் பிளான்ட்ட வெடி வச்சு தகர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டீசாலினேஷன் பிளான்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. கடல் தண்ணிய நல்ல தண்ணியா, குடி தண்ணியா மாத்துறது தான் இந்த டீசாலினேஷன் பிளான்ட். இது என்ன ரொம்ப சின்ன விஷயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அரபு நாடுகள்ல எண்ணெய் ஈஸியா கிடைச்சிரும். அதே நேரத்தில அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு அந்த நாட்டு அரசாங்கங்கள் தங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில பெரும்பகுதிய கடல் தண்ணிய நல்ல தண்ணியா மாத்துறதுக்கான அந்த முயற்சிக்கு தான் அதிகமா செலவு பண்றாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சரி, இதுதான் நமக்கான கரெக்ட்டான பாயிண்ட். இந்த ரூட்ட பிடிச்சுட்டே போயிருவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டீசாலினேஷன் பிளான்ட்லாம் வெடி வச்சு தகர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிப்பா, இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ட அப்படியே உடைச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள மக்களுக்கு குடிதண்ணி பெரிய தட்டுப்பாடு வரும். அது ஈரானுக்கு மட்டும் கிடையாது, தெஹ்ரான் முழுக்கவுமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஈரான் மேல மறைமுகமா இந்த மாதிரியான ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட புது ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. இது சம்மந்தமா நம்ம ரீசென்ட்டா இந்த டீசாலினேஷன் அட்டாக் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தியும் வீடியோ போட்டிருக்கோம். இப்ப ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த திட்டத்த அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறார் அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான ஒரு இந்த அப்டேட்டா இருக்கு. ட்ரம்ப் எடுக்கிற அடுத்த முயற்சி ரொம்ப ரிஸ்க்கானது. இது ஈரான மட்டும் பாதிக்காது. சுத்தி இருக்கிற கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாரையுமே பாதிக்கும். ஏன்னா, ட்ரம்ப் ஆரம்பிச்சு வச்ச இந்த சண்டையால ஆயில் கன்னாபின்னான்னு விலை ஏறிக்கிட்டே போகுது. ஒரு சாதாரண மனுஷங்களால ஆயில ஈஸியா வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. "நீ ஒரு பால் போட்டா, நான் ஒரு பால் போடுவேன்" அப்படிங்கிறது தான் ஈரானும் அவங்களும் மல்லு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஈரானும், அமெரிக்காவும். இந்த நிலைமையில தான் இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ட அட்டாக் பண்ற பிளான ட்ரம்ப் தன்னோட பைப்லைன்ல வச்சிருக்காரு. அப்படி அட்டாக் நடக்கும் பட்சத்தில, இது அரபு நாடுகளுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். அதாவது அரபு நாடுகள்னா ஈரான், அது பக்கத்தில இருக்க இஸ்ரேல், அ ஈராக் அண்டு துபாய், அப்புறம் இந்த மாதிரியான அரப் கண்ட்ரீஸ்க்கும் இந்த பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை தலைவலியா மாறும். நீங்க எண்ணெயில கை வச்சா, நான் தண்ணீல கை வைப்பேன் அப்படிங்கிற இந்த புது ஸ்ட்ராட்டஜி ட்ரம்ப் எடுத்திருக்கிற இந்த புதுமையான ஆயுதங்கிறது ஒரு விஷப்பரீட்சை அப்படின்னு சொல்றாங்க.
இந்த ட்ரம்ப்போட முடிவு உலக நாடுகளே உங்க 2 பேருக்கும் தானே சண்டை. அதனால நீங்க மத்தவங்கள அட்டாக் பண்ணாதீங்க. இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் ஒண்ணொன்னா ட்ரம்ப்புக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முதல் செய்தியா இருக்கு. சரி, வாழ்வாதாரம் சம்பந்தமான செய்திய தான் முதல்ல சொன்னோம். "வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட்டு" அப்படிங்கிற இந்த டயலாக் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு டயலாக்கா இருந்துச்சு. மாநாடுங்கிற படத்துல இந்த டயலாக் வந்து அந்த ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு அ பரபரப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய இம்பேக்ட்ட ஏற்படுத்தின ஒரு டயலாக்கா இருந்துச்சு. அதே மோட்ல உலகம் திருப்பி போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அடுத்த செய்தியா இருக்குது. மாநாடு படம் மாதிரியே இப்ப தான் ஒரு 5, 6 வருஷம் நேத்து தான் வந்தா மாதிரி இருக்கு. கொரோனா மொத்தமா காலி ஆயிடுச்சு. நம்மலாம் கொஞ்சம் நார்மல் மோடுக்கு போயிடலாம் அப்படின்ற இந்த சூழ்நிலையில தான் அடுத்தடுத்து போர், அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தாரு. அவர் பண்ண காமெடி சீன்ஸ்லாம் நாம பார்த்துருப்போம். ரெசிப்ரோக்கல் டாரிஃப், பிக் பியூட்டிஃபுல் பில், அப்புறம் வந்து இமிகிரேஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ட்ரம்ப் பண்ணத நம்ம பார்த்துருக்கோம். அதே நேரத்தில இன்னும் இப்போ ரொம்ப உக்கிரமா போயி ஈரான் மேல அட்டாக் பண்ணியிருக்காரு. இதனால ஆயில் கிரைசிஸ் வந்திருக்கு. சிலிண்டர் கிடைக்கல. இந்த மாதிரியான விஷயங்களால இந்தியா மட்டும் இல்ல, உலகத்தில பெரிய முக்கியமான மக்கள் தொகை இருக்கிற நாடுகள் இந்த ஃபியூல் கிரைசிஸால அவங்க சார்ந்த எக்கனாமியே பாதிக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல பிசினஸ் கிடையாது. சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லேருந்து பிசினஸ் கிடையாது. சரிப்பா, எதுக்கு இவ்வளோ தம் கட்டி நீ பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். கொரோனா அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா? திருப்பி வருது. 2019ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கொரோனா 2020, 21 ஆல்மோஸ்ட் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம பண்ணிருச்சு. உலகத்தையே முடக்கி போட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கோவிட் வைரஸ் திரும்பி வருது அப்படின்ற ஒரு அதிர்ச்சி செய்தி இப்போ வெளியாயிருக்கு. இந்த அதிர்ச்சி செய்தி என்ன அப்படின்னாக்கா, 23 நாடுகள்ல புது வகை ஒமைக்ரான் பிரிவை சேர்ந்த ஒரு குட்டியா ஒரு திரிபுன்னு சொல்லுவாங்க. கிருமியே வேற வேற உருவங்கள் எடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒமைக்ரான் வகையில புதுசா ஒரு வைரஸ் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 23 நாடுகள்ல இந்த கொரோனா வைரஸ் வேகமா பரவிட்டு இருக்கு. சிசாடா அப்படிங்கிறது தான் இந்த வைரஸுக்கு விஞ்ஞானிகள் வச்சிருக்கிற பேரா இருக்கு. "என்னப்பா ஒரே பீதியா சொல்ற?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். இத பார்த்து ரொம்ப பீதியும் ஆக தேவையில்ல. அதே நேரத்தில இத ரொம்ப அலட்சியமாவும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமா இருக்கு. உலக சுகாதார அமைப்பு, அப்புறம் அமெரிக்காவோட இந்த நோய் தடுப்பு அமைப்புகள்லாம் சேர்ந்து, ஆமா 23 நாடுகள்ல இந்த கொரோனா வகை வைரஸ் பரவியிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்படி இந்த கொரோனா வகை வைரஸ் உள்ள வந்துச்சுன்னா, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத ஒரு விஞ்ஞானிகள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இந்த கொரோனாவ ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால, அதனோட சிம்ப்டம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன். இந்த சிசாடா அப்படிங்கிற இந்த வைரஸ் உள்ள வந்தது, ஒரு ஆளுக்குள்ளார வந்தது அப்படின்னா, முதல் அறிகுறியா இருக்கிறது தொண்டையில ஒரு கரகரப்பு இருக்கும். இது யூசுவலா ஒரு விளம்பரத்தில வர மாரி கிச் கிச்சா கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது வந்து ஒண்ணோட நிக்காது. 3, 4 அறிகுறிகள் இதுக்கு தென்படும். சிசாடா வைரஸ் வந்துச்சு, கொரோனா வைரஸ் உள்ள உடம்புக்குள்ளார வந்துருச்சு ஒரு ஆளுக்கு அப்படின்னா, தொண்டை கரகரப்பு இருக்கும். அதே போல வந்து காய்ச்சல் இருக்கும், குமட்டல் இருக்கும், அடிக்கடி வாமிட் வர ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தோட முக்கியமா கவனிக்க வேண்டியது மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இந்த அறிகுறிகள்லாம் ஒரு காமனா ஒரு காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அறிகுறி மாதிரி தானே தெரியுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உடம்பு வலியும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனோட ரீசன்ட் சிம்ப்டம்ஸா இருக்கு. இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, தயங்காம போய் செக் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்றது தான் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்திய தரவுகள் படி இந்த கிருமிகளுக்கான பெரிய அளவு ஆராய்ச்சி இன்னும் நடக்கல. இருந்தாலும் வருமுன் காக்கிறது தான் சிறந்ததா இருக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா, நீங்களே ஒரு மருந்துகள் எடுக்காம பக்கத்துல இருக்கிற டாக்டர்ஸ போய் கன்சல்ட் பண்றது தான் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். சரிப்பா, இது 2ம் வாழ்வாதாரம் சம்மந்தமான செய்திகள். 3வதா என்ன செய்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு தேதியில பிறந்து கைக்குழந்தையா இருக்கிற குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் 5 விரல்கள் இருக்கோ இல்லையோ எல்லார் கையிலயும் ஒரு செல்ஃபோன் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்தியாவோட ஒரு சூழ்நிலையா இருக்கு. சரி, இந்த ஃபோனுக்கும் இந்த செய்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, குழந்தைகள் செல்ஃபோன் இல்லாம சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு யுனிவர்சல் ப்ராப்ளமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டா கிடைச்சிருக்கிற ஒரு ஸ்டடியோட ரிப்போர்ட். சரி, அது சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி கேட்குறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, செல்ஃபோன குடுத்துடுறீங்க அப்படின்னாலுமே, அந்த செல்ஃபோனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத
ஒரு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட். இந்த ஸ்டடியை பற்றின ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் மெடிசின் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில், மருத்துவ பத்திரிகையில் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு அதாவது ஐரோப்பாவில் நடத்தி வெளியிடப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் இந்தியாவோட தரவுகளும் இருக்குது. இந்தியாவில் இருந்து இந்த குழந்தைகள் அதிகமாக செல்ஃபோன் பார்க்கறதுனால உடல் எடை அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு சயின்டிஃபிக்கலான ப்ரூஃபோட அவங்க நிரூபித்து காட்டியிருக்காங்க. 43% குழந்தைகள் செல்ஃபோனால் உடல் எடை கூடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அதிர்ச்சியான ஒரு தகவல். 43% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண குழந்தை அவங்களுக்கு அதிகமான ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இப்போ ஒரு குழந்தை சாப்பிடும்போது மட்டும் ஃபோன் பார்த்தா பரவாயில்ல. எந்த நேரமும் செல்ஃபோன்லேயே ரீல்ஸு, அப்புறம் இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஸ்க்ரீன் டைம் அதிகமாக அதிகமாக குழந்தைகளோட நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு அவங்க எழுந்து நடக்கிறது, ஓடி ஆடி விளையாடுற அந்த கெப்பாசிட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அவங்களுக்கு வெயிட் கூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இப்படி குழந்தைகள் 5 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைகள்கிட்ட தான் இந்த இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. இது இவங்களுக்கு இப்போதைக்கு இந்த பாதிப்பு ஏற்படலை. அதே நேரத்தில் லாங் டேர்மில் தொடர்ந்து இதே மாதிரி அவங்க இருந்தாங்க, செல்ஃபோன் பயன்பாடு அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு உடல் எடை தாறுமாறாக ஏறி அவங்களுக்கு அது ஒரு வாழ்க்கையே புரட்டி போடுற ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது தான் அந்த மருத்துவ இதழில் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம். இதில் அவங்க சொல்லியிருக்கிற சரி இது இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வச்சிருக்கிற ஒரு 3, 4 சஜஷன் சொல்கிறாங்க. பெரியவங்கள பார்த்து தான் குழந்தைகள் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெற்றவங்க வந்து குழந்தைகள் முன்னாடி செல்ஃபோன்ஸை பயன்படுத்தாதீங்க. அவங்கள ஃபிசிக்கலாக விளையாட்டில் ஏதாவது ஈடுபடுத்துங்க அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற முதல் கோரிக்கையாக இருக்குது. 2வது அவங்க சொல்கிறது, எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃபோன்ஸ் மூலமாக வெயிட் ஏறுது அப்படின்னாலுமே அதுக்கு அவங்க சொல்கிற 2வது முக்கியமான காரணம் ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட்டை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஃபுட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதாவது குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு வீட்டு உணவுகளே கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எண்ணெயில் பொரித்த உணவுகள், சுகர், சால்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க. சிலரோ எமோஷ்னல் ஈட்டர்ஸாக மாறிடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டோட ஒரு ரொம்ப அதிர வைக்கிற ஒரு செய்தியாக இருக்குது. சரி, இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்கள் தங்களோட குழந்தைகள் முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி தவிர்க்கவே முடியலன்னா அதனோட நேரங்களை கொஞ்சமாக குறைங்க அப்படிங்கிறத அந்த மருத்துவ இதழில் சொல்லியிருக்கிற முக்கியமான அம்சங்கள். ஸோ இந்த 3 தகவல்களும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வழக்கத்துக்கு மாறாக அதே நேரத்தில் நம்மளோட டே டு டே லைஃப்பில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த 3 விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் உங்கள் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து நாங்கள் தந்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மக்கள் பேச்சு. நான் ராஜா.